டுடே ரொட்டீன் ஒர்க் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நேற்று போய் சுற்றிட்டு வந்தது இல்லைங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே உடம்பு சரியில்லை, ஒரே வயிற்று வலிங்க. அதனால் எந்திரிச்சு சமைக்கவே என்னால் முடியல. சரின்ட்டு சாப்பாடு செஞ்சு தயிர்லேயே விட்டுட்டேன். சரி கடிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆம்லேட் ஒன்று போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டு நான் சாப்பிட்டுட்ருக்கேங்க. பசங்களுக்கும் அதே மாதிரி பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டுங்க. சரி அடுப்பெலாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்லாம் கசகசன்னு கிடந்தது. அதனால் சரின்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. கழுவி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து விளக்கழுவணும். நல்லா விளக்கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க. இன்றைக்கி நாள் இப்படி தாங்க போச்சு. உடம்பே ஒன்றும் செட் ஆகலை. ஒரு வழியாக அடுப்பெலாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். பாத்திரத்தெல்லாம் ஒரு வழியாக அப்படியே விளக்கியாச்சுங்க. விளக்கிட்டுருக்கேன். முடிச்சுட்டு அவ்வளோதான், எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ விளக்கிட்டு இருக்கா பாருங்கள். இந்த தட்டு என் பையன் குழந்தையாக இருக்கும்போது, பெரிய பையங்க குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த தட்டு, பேர் வைக்கும்போது வாங்கினது. இது ஞாபகார்த்தமாக இன்னமும் எங்கள் வீட்டில் வச்சுட்டு தான் இருக்கோம். இது ஃபஸ்ட்டு முதல் வாங்கின தட்டுங்க அவன் சாப்பிட்றதுக்காக. ஜல்லி வந்துடுச்சின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் உடனே வெளியே போயிட்டேங்க. வெளியே போய் பார்த்தா வண்டி வந்து நின்றுச்சு. சரின்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கு இடம் இந்த இடத்துல கொட்டுங்கன்னு சொல்லி சொன்னோம். சொன்ன உடனே அவங்க கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி கொட்டும்போது பசங்களாம் வந்து நின்று போட்டு அங்கே ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அது கொட்ட சத்தத்தை போட்டுட்டு பசங்களுக்குள்ள ஒரு குட்டி சந்தோஷமாக குதிச்சுட்டு இருந்தாங்க. ஜல்லி கொட்டின உடனே வந்து பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணம் கொடுத்துட்டேங்க. கொட்டிட்டு வண்டி கிளம்பிடுச்சு. மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் மாமரம் ஒன்று இருக்குங்க. அந்த மாமரத்தில் நிறையா இப்போ மாம்பழம் விட்டுருக்கு. இப்போ தான் சின்ன சின்னதாக பிஞ்சாக இருக்குது. எங்கள் வீட்டு மாமரங்க இது. நிறைய காய் விட்டுருக்கு. இன்னும் பெருசாகலை. எப்படி இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆயிரும் ஓரளவுக்கு பெருசாகிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க.